ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசை எதிர்த்து சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவிதுருகல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காவல்துறை சேவையில் கீழ்நிலையில் உள்ள ஒருவர் காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள். காவல்துறை மா அதிபருக்கு மற்றும் சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றும் பெறும். பனிப்போர் நிலவும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலை காணப்பட்டது. சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை மா அதிபர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை மா அதிபரின் செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை. அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும். அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு சில எதிர்க்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை. இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளன. ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் எதிர்வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம். அரசியல் கொள்கை வேறுபாட்டால் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது. ஏனெனில் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எமது விருப்பம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.